என் அன்பு இந்திய சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் ஒரு கட்சியின் பொறுப்பாளராக மட்டும் பேசவில்லை, ஒரு தலைவராக மட்டும் பேசவில்லை. இந்த மண்ணை நேசிக்கும் ஒரு இந்தியனாக பேசுகிறேன். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அரசாங்கத்தால் மட்டும் உருவாகாது. அந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் மனதிலும் இருக்கும் தேசப்பற்று, பொறுப்புணர்வு, ஒற்றுமை ஆகியவற்றால் உருவாகும். முதலில் நம் நாடு, அதன் பிறகே தனிப்பட்ட நலன். இந்த சிந்தனை ஒவ்வொரு இந்தியரின் உள்ளத்திலும் வளர வேண்டும். நம் முன்னோர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். இன்று நமது கடமை என்ன? இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்றுவதற்கு நம்மால் இயன்ற பங்களிப்பை வழங்குவதே. நாடு உயர்ந்தால் நாம் உயர்வோம். மக்கள் முன்னேறினால் இந்தியா முன்னேறும். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அடிக்கடி கூறும் ஒரு வார்த்தை, சப்கா சாத் சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ். இந்த கொள்கை என்பது ஒரு கோஷம் அல்ல, இது இந்தியாவின் வளர்ச்சிக்கான மக்கள் இயக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம் அதிகாரம் பெறுவது மட்டுமல்ல, வளர்ந்த இந்தியா, விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிற அந்த கனவை நினைவாக்குவதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் இலக்கு. பாஜகவின் முக்கிய நோக்கங்கள் வலிமையான இந்தியா, ஊழலற்ற நல்லாட்சி, பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, விவசாயிகளின் முன்னேற்றம், ஏழை மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வு, தொழில்நுட்பத்தில் உலக முன்னணி இந்தியா, பாதுகாப்பான தன்னம்பிக்கை கொண்ட தேசம். நாம் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை பேசினாலும், எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், நாம் அனைவரும் முதலில் இந்தியர்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இதுவே நம்மை ஒன்றுபடுத்தும் ஒரு அடையாளம். எனது வாழ்க்கையிலும் சேவை ஒரு முக்கிய பங்கு வகித்து அது என்னை நடத்தி கொண்டு வந்துள்ளது. 2001ஆம் ஆண்டு முதல் திருச்சபை ஊழியத்தில் பணியாற்றியுள்ளேன். எனது தந்தையும் 44 ஆண்டுகள் திருச்சபைக்கு சேவை செய்தார். 1933ஆம் வருடம் முதல் எங்கள் குடும்பத்திற்கும் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபையுடன் ஒரு நீண்ட உறவு உள்ளது. அந்த சேவை மனப்பான்மையே இன்று என்னை நாட்டிற்கான ஒரு சேவையிலும் ஈடுபட செய்துள்ளது. அது மட்டுமல்ல, இன்று என் உள்ளத்தில் ஒரு புதிய அழைப்பு ஒலிக்கிறது. அதுதான் தேச சேவை. நம் குடும்பமும் முன்னேற வேண்டும், நம் கிராமம் முன்னேற வேண்டும், நம்முடைய மாவட்டம் முன்னேற வேண்டும். அதற்கும் மேலாக நம் இந்தியா உலகின் சிறந்த நாடாக உயர வேண்டும். அன்பான நண்பர்களே, நாம் குறைகளை மட்டும் பேசும் ஒரு தலைமுறையாக இல்லாமல் தீர்வுகளை உருவாக்கும் ஒரு தலைமுறையாக இருப்போம். ஒரு மரம் நடுங்கள், ஒரு குழந்தைக்கு கல்வி உதவி செய்யுங்கள், சட்டத்தை மதியுங்கள், வரி செலுத்துங்கள்,
சுத்தமான இந்தியாவை உருவாக்குங்கள். உள்ளூர் பொருட்களை ஆதரியுங்கள். நம் நாட்டின் வளர்ச்சிக்காக உங்கள் திறமை, உங்களுடைய நேரம் இவற்றை அர்ப்பணியுங்கள். தேசப்பற்று என்பது வெறும் ஒரு கோஷம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இன்று நாம் ஒவ்வொருவரும் இந்தியாவுக்காக ஒரு சிறிய செயலை செய்தால் நாளை உலகமே இந்தியாவை வியந்து பார்க்கும். அது மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வலிமையான இந்தியாவை, வளமான இந்தியாவை, வளர்ந்த இந்தியா என்ற ஒரு கனவை நனவாக்குவோம். பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம். வந்தே மாதரம்.